பிரேக் பண்ணிட்டேன், சடன் பிரேக் பண்ணேன், உடனே ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணேன், தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் வந்துட்டேன். இந்த வண்டி கொஞ்சம் நின்று ஏறி இருக்கலாம், ஏறிட்டாங்க, சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் நடக்கும், நம்ம உடனே ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும். இப்போ செகண்டில் இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் ரிலீஸ் பண்ணுற பாருங்க. இதுவே ஃபஸ்ட் கியர் போட்டிருந்தோன்னா சடனாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்பீடப் பண்ணிவிட்டு அடுத்த கியர் போட்டுக்கலாம். வேகமாக வந்தால் தான் நம்ம ரைட்டில் ஏறுவோம், கண்ட்ரோல் கிடைக்காம ரைட்டில் ஏறுவோம். கண்ட்ரோலான ஸ்பீடில் வரணும். எந்த ரோடுக்கு எந்த ஸ்பீடுன்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். டர்னிங்கில் நம்ம சைடு பள்ளமாக இருக்குன்னு டக்குன்னு ரைட்டில் ஏறி போகக்கூடாது. எதிர்க்க வர்றது யாருன்னே தெரியாது நமக்கு, பெரிய வண்டியாக கூட இருக்கலாம். இப்போது தேர்டு வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு போதும்னு தோணுது. ஃபஸ்ட்டு கியரில் பாருங்கள், கிளச்லேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கியர் கூட போட்டுக்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போது நம்ம கரெக்டாக சிறுசேரி பக்கத்தில் நிற்கிறோம். இப்போது மெயின் ரோடு அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு நேரவான ஸ்ட்ரீட்லேயே ட்ரைவ் பண்ண போகிறோம். நேரவான ஸ்ட்ரீட்டில் ஓரளவுக்கு காரு பைக்ஸ்லாம் எதிர்க்க வரும். அந்த மாதிரி ரோட்டில் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நிறைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறோனாலே பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வண்டி ஏதோ ஒரு ஸ்லோப்பில் நிற்குது, கொஞ்சம் ஒரு மைல்டான ஸ்லோப்பாக கூட இருக்கலாம், அது வண்டி மூமெண்ட்டு கொடுக்கும். நம்ம பிரேக் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது எப்போவுமே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக்கு ப்ரெஸ் பண்ண கற்றுக்கோங்க. அது அப்படியே பழக்கத்தில் வரணும். அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அது உங்களுக்கு அதை நீங்கள் யோசிக்கணும்னே கிடையாது. ஹேண்ட் பிரேக் பக்கம் கை போனாலே பிரேக்கு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது ஃபஸ்ட் கியர் போடுறேன், மிரர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. ரைட்டில் எதுவும் வண்டி வரல, எதுக்கும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் லேனுக்கு வந்துட்டேன், ரோடு சைடு ஏறியாச்சு. இப்போது ரோடு ஃப்ரீயாக இருக்கனால செகண்ட் கியர் போடுறேன். இதே டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டில் தான் போயிருக்கணும். ஓகே, செகண்ட்லேயே இப்போ நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா ரோடு கொஞ்சம் இது கொஞ்சம் சிமெண்ட் ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த கேப்லாம் விட்டுருப்பாங்க, அதில் டப்பு டப்பு டப்புன்னு ஏறி இறங்கி போகுது பாருங்க. கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் தான் நம்ம போக போகிறோம், அதனால் செகண்ட் கியரே போட்டுக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட்லேருந்தும் வெஹிக்கிள்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கணும், பார்த்து தான் அதை கிராஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம், ஸ்லோவாக. லெஃப்ட்லேருந்து வர வெஹிக்கிள்லாம் ஸ்பீடாக வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி கூட ஒரு ரன்னிங் ஸ்பீட்லேயே. இப்போ செகண்டில் இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் ரிலீஸ் பண்ணுற பாருங்க. இதுவே ஃபஸ்ட் கியர் போட்டிருந்தோன்னா சடனாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்பீடப் பண்ணிவிட்டு அடுத்த கியர் போட்டுக்கலாம். பரவாயில்ல, ரன்னிங்லேயே இருக்கிறதுனால நான் வந்து செகண்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு ஸ்பீடு பிரேக்கரு இல்லை ஒரு திண்டில் ஏறுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்லோப்பில் ஏறுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்கே தெரியுது, செகண்ட்லேருந்து தேர்டு கியர் அப் பண்ணிட்டேன். இப்போ எதிர்க்க ஒரு லாரி வர தெரியுதா? நல்ல ரோடு பெருசாக இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ஆனால் கண்ட்ரோலான ஸ்பீடில் போகணும். ஆக்சிடென்ட் கூட கால் எடுத்துகிட்டு கண்ட்ரோலாக போகணும். இந்த சமயத்தில் டக்குன்னு பிரேக்கில் காலை வச்சுக்கணும், மிதிக்காமல் பிரேக்கில் காலை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணி போகணும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் ஆட் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஸ்லோ ஸ்பீட்லேயே தான் போகிறேன். தேர்ட் கியரில் ஒரு 35, 38 அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறேன். இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு தானே, லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கலாம். லெஃப்ட்லேயே வந்துடலாம் ஸ்லோவாக. யார் ரைட்டில் ஸ்பீடாக எதிர்க்க வந்தால் கூட பிரச்சனையே இல்லை, அவங்க ரைட் லைன்லேயே போயிடுவாங்க. நம்ம லெஃப்டே மெயின்டைன் பண்ணி போகலாம். வேகமாக வந்தால் தான் நம்ம ரைட்டில் ஏறுவோம், கண்ட்ரோல் கிடைக்காம ரைட்டில் ஏறுவோம். கண்ட்ரோலான ஸ்பீடில் வரணும். எந்த ரோடுக்கு எந்த ஸ்பீடுன்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதே ரோட்டில் 5-6 கியர்லேயும் ஸ்பீடாக ஓட்டலாம். அப்படி ஓட்டுறதுனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. நம்ம ஒரு கண்ட்ரோலான ஸ்பீடில் வந்துட்டால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நம்மளுமே ஒரு சேஃபான ரைடு பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணலாம். இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு தான், ஹாரன் லைட்டாக அடிச்சுக்கலாம்.
டர்னிங்கில் நம்ம சைடு பள்ளமாக இருக்குன்னு டக்குன்னு ரைட்டில் ஏறி போகக்கூடாது. எதிர்க்க வர்றது யாருன்னே தெரியாது நமக்கு, பெரிய வண்டியாக கூட இருக்கலாம். இப்போது தேர்டு வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு போதும்னு தோணுது. ஃபஸ்ட்டு கியரில் பாருங்கள், கிளச்லேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கியர் கூட போட்டுக்கலாம். இப்போ அங்கேயும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வருது, சின்ன ஸ்பீடு பிரேக்கர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது செகண்ட்லேயே கூட ஏறி இறங்கலாம். இப்போ நான் அதில் ஃபஸ்ட்டில் ஏறி இறங்கினேன், இதுலேயுமே ஃபஸ்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். நான் செகண்டில் கூட ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சு ரிலீஸ் பண்ணும்போதே ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அந்த ஒரு கிளச்சிலேருந்து ஃபுல்லாக எடுக்கிற சமயத்தில் கூட ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கியர்னால் அப்படி இல்லை. பெட்ரோல்னா சொல்லவே வேண்டாம், நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறது நல்லது. டீசல் வெஹிக்கிள் கொஞ்சம் பிக்கப் இருக்கும், அதனால் சப்போர்ட் பண்ணும். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் ரோடு தான், 4th கியர் கூட போட்டுக்கலாம். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஆனால் கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு நீங்கள் வந்து பிரேக்கில் காலை வச்சுக்கணும், மிதிக்கக்கூடாது, காலை வச்சுக்கணும். இந்த வண்டிக்கெல்லாம் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரைட் ஏறுறேன், அந்த பைக்கும் வரணும், இந்த பைக்கும் நம்ம கிராஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரைட்டு வரணும். சடனாக அதிகமாக ரைட் வந்தீங்கன்னா அந்த பைக் வர முடியாது, டக்குன்னு அவங்க சடன் பிரேக் அடிப்பாங்க, அது பெரிய ஆக்சிடெண்ட்டில் போய் கூட முடிஞ்சிடும். இது பிளைண்ட் ஸ்பாட்டு தான். ஹார்ன் நல்லாவே ஹார்ன் அடிச்சுக்கலாம். ஹார்ன் அடிச்சுட்டு லெஃப்ட்லேயே வரணும். இப்போ லாங்கில் தான் வண்டி வருது, இதே வண்டி இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த லைன்லேயே போகிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக அவங்களுக்கு இடம் விட்டுட்டு நம்ம லெஃப்ட்லேயே ஒட்டி வரணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரைட் எடுத்தேன், மறுபடியும் லெஃப்ட் வந்துட்டேன். ஃபோர்த்து கியர் இங்கே தேவைப்படாது, கண்டிப்பாக தேவைப்படாது. நம்ம ஸ்லோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, 40 பிலோ போயிடுச்சா, தேர்ட் கியர் போட்டுக்கலாம். இன்னும் ஸ்லோ பண்ணுறேன், டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்டில் அப்படின்னா செகண்ட் கியரில் கூட வந்துடலாம். அங்கே ஒரு கார் வந்து ரோட்டில் ஏறுறாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தேன் அப்படின்னா நான் கண்ட்ரோலாக தான் போவேன். இப்போவுமே பாருங்கள், ஆக்சிலேஷன் பெருசாக கொடுக்கல, அது கிராஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். இப்போ ஸ்பீடு பிரேக்கரா கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல் கிளச்சி என்ன கியர் தேவையோ மாற்றிக்கலாம். செகண்ட் கியரில் ஏறி இறங்குது, செகண்ட் கியரில் ஏறி இறங்கிட்டு உடனே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்றோம். ஸ்பீடு அச்சீவ் ஆகணும்ல, ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே இருந்தால் வைப்ரேட் ஆகும். ஏன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே போகும். அப்புறம் ஏறி இறங்கி நம்ம பிரேக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்ல, அதனால். அந்த கார் கிராஸ் ஆகுது, ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன், அது கிராஸ் ஆகட்டும். ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் பார்க்கணும். எதுவும் வண்டி வரல அப்படின்னா ஓவர்டேக் பண்ணிக்கலாம், உடனே லெஃப்ட் இண்டிகேட்டர் மாற்றணும். அது ஸ்லோ ஸ்பீடில் தான் வருது, நம்ம நல்லாவே கிராஸ் பண்ணி வந்துருப்போம். மிரர் லைட்டாக பார்க்கணும், உடனே லெஃப்ட் எடுத்துடலாம். இந்த பைக்கு போகிறதுனால எதிர்க்க வர வண்டிகளும் நிறையவே வருது, கார்லாம் வரிசையாக வரதுனால டக்குன்னு நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். அதனால் பின்னாடியே ஸ்லோவாக போகலாம். நமக்கு எப்போ ஸ்பேஸ் கிடைக்குது, இந்த கார் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குதா அப்படியே ரைட்டில் ஏறலாம். மிரர் பார்க்கணும், அந்த பைக்கோடு கிராஸ் பண்ணிட்டோமா அவ்வளோதான். அது ஸ்லோ ஸ்பீடில் தான் போகுது, நம்ம அதோட ஓவர்டேக் பண்ணுற ஸ்பீடில் அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி தான் போகிறோம். அதனால் தாராளமாக நம்ம அதை ஈஸியாக ஸ்கிப் பண்ணி அதை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி வந்துடுவோம். உடனே லெஃப்ட் போயிடலாம். சேஃப்டிக்கு லைட்டாக மிரர் கூட பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ரைட்டில் ஏரியே போகக்கூடாதுல்ல, எதிர்க்க வர வண்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. இப்போது கொஞ்சமாக பிரேக்கு கண்ட்ரோலாக லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கலாம். சைக்கிளில் வரவர் பார்க்குறவர் பார்த்தீங்களா, பிரேக் பண்ணிட்டேன், சடன் பிரேக் பண்ணேன்,
உடனே ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணேன், தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் வந்துட்டேன். இந்த வண்டி கொஞ்சம் நின்று ஏறி இருக்கலாம், ஏறிட்டாங்க, சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம உடனே ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும். அந்த வண்டி கொஞ்சம் நின்று ஏறி இருந்தாங்கன்னா ரைட்டில் ஏறி நான் போயிருப்பேன். இப்போ இது ஒரு 4 ஜங்ஷன் தானே, 4 ஜங்ஷன்னா பார்த்து பொறுமையாக தான் வரணும். இப்போ அந்த வண்டி ரைட்டில் தான் போக போகுது, அந்த லோடு வண்டி வந்து ரைட்டில் போக போகுது. அந்த டேரெக்ஷனை நம்ம பார்த்துடணும். அது வந்து திரும்பி இருக்குது, ரைட்டில் தான் திரும்பி இருக்குது. அப்போ அதை விட்டுறணும், வேகமாக உள்ளே பூந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ வண்டிங்க வருது பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கியர் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, ஃபஸ்ட் கியர் மாற்றிட்டேன். ஏன்னா ஸ்லோவாக ஏறி இறங்கணும், பெரிய ஸ்பீட் பிரேக்கர், பள்ளமும் இருக்குது, ஃபஸ்ட்டு கியர் கரெக்டாக இருக்கும். உடனே செகண்ட் கியர் கூட அப் பண்ணிடலாம். இந்த பள்ளங்கள்லாம் தாண்டி வந்து கூட செகண்ட் கியர் போடலாம், தப்பே கிடையாது. டிராஃபிக் இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் வர நம்ம ஃபஸ்ட்லேயே தானே போக போகிறோம், அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபஸ்ட் கியரில் வர்றதுனால தப்பு கிடையாது. ரோடு கண்டிஷன் தான் நம்ம என்ன கியரில் போக போகிறோம்னு முடிவு பண்ணோம். இப்போ தேர்டில் போகிறேன், ஃப்ரீயாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஃபோர்த் அப் பண்ணலாம், தேர்ட்லேயே போகலாம். ஒரு 40 மெயின்டைன் பண்ணுறேன், ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. 40லே தான் நான் க்ரூஸ் பண்ணுறேன், அதே 40லே ஃபோர்த்து கியரில் போகலாம்ல, அதனால் ஃபோர்த்து கியரை பண்ணிட்டேன். பிலோ ஆயிடுச்சா, ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்ட் வருதா, தேர்ட் கியர் பண்ணிடலாம். ஸ்பீடு கம்மியாகுதுன்னா ஒரு கியர் குறைச்சிடலாம். இப்போ இன்னும் கம்மியாகுது அப்படின்னா நான் தேர்ட்லேருந்து செகண்ட் கூட வரதான் செய்யணும். கியர் குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் சோம்பேறிப்படக்கூடாது. கிளச்சை யூஸ் பண்ணியே நம்ம க்ரூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடாது. தேவைப்படுற இடங்களில் கம்மி பண்ணி தான் ஆகணும். ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே போகிறேன், 30லே க்ரூஸ் பண்ணுறேன். ஒரு டிரைவிங் ஸ்கூல் வெஹிக்கிள் தான் முன்னாடி போகுது, அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க, பரவாயில்ல, நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே போகலாம். நமக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கெலாம் இடம் இல்லை, எதிர்க்க வண்டிகள் வந்துக்கிட்டே தானே இருக்குது, அதனால் ஸ்லோ ஸ்பீட்லேயே பின்னாடியே மெயின்டைன் பண்ணலாம். கேப் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸ்பீடு பிரேக்கரா, ஓகே, பிரேக்கு, கிளச் கண்ட்ரோலு, செகண்ட் கியர் தான், சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் செகண்ட் கியர். இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு கூட போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா ஃபுல் கிளச்சிலேருந்து கால் எடுத்துடலாம். 1 மில்லிமீட்டர் அளவுக்கு பிரேக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு கியரோட ஸ்பீடோட கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுறேன்னா கிளச்சு தேவைப்படும். அது நமக்கு தெரியும், ட்ரைவ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கிளச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கியர் போட்டேன், தேர்ட் அப் பண்ணிடலாம். 30 அப்போ தான் போய்கிட்டு இருக்கு, தேர்ட் அப் பண்ணிடலாம். கிளச்சில் கால் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும் கிடையாது, அது உங்களுக்கு டயர்டாயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கிளச்சி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கு தெரியாது, ப்ரெஸ் பண்ணுறது நமக்கு தெரியாது, கால் வலிக்குதான்னு சொல்லி கொஞ்சம் அப்படி வெயிட்டு கொடுத்துருப்போம், கிளச்சி ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், கிளச்சி வியர் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கீழே எடுத்து வச்சிடணும் காலை. கொஞ்சம் ஏஜ்டானவங்கலாம் வேறு வழி இல்லை, ஏன்னா டக்குன்னு சடனாக அவங்களால எடுத்து வைக்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் வச்சுக்கலாம். மிதிக்கக்கூடாது, லைட்டாக காலை அது மேலேயே வச்சுக்கணும். ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு தெரிஞ்சால் ஓவர்டேக் பண்ணலாம். இவங்க ஓவர்டேக் பண்ணாங்க, அந்த பஸ்ஸு வந்த உடனே மறுபடியும் பின்னாடியே வந்துட்டாங்க. ரிஸ்க் எடுத்து போக வேண்டாம், ஸ்லோ பண்ணிவிட்டு பின்னாடியே வந்துடலாம். அதுக்கு
இப்போ இவங்களும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த காரை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம் அந்த பைக்குக்கு அப்புறம். ஆனால் அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். நம்ம வேகமாக ஓவர்டேக் பண்ணுவோம், அவங்களும் அந்த நேரத்தில் டக்குன்னு ரைட்டு வந்தாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிரும். ஸ்லோவாக பின்னாடி போகலாம். இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அந்த லாரி வருது பாருங்கள், அந்த லாரி வந்துட்டு போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இதிலே பண்ணலாம். இப்போ பண்ணுறாரு பாருங்கள், இது ரிஸ்க்கு தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு முன்னாடி உள்ளே வந்து சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். இந்த அளவுக்குலாம் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ண வேண்டாம். ஒரு கேப் டிரைவர் ஏதோ அர்ஜென்ட்டாக கஸ்டமர்ஸ்லாம் ஏற்றுறதுக்காண்டி போகிறாரு. இருந்தாலும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சப்போஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒரு வாரத்துக்கு டியூட்டி இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும். ஒர்க் ஷாப்பில் தான் நிற்கும் வண்டி. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆகுமா, ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணலாம். இப்போ 3rd கியரு ஒரு 30-28 கிட்ட வந்துச்சு. மறுபடியும் க்ரூஸ் பண்ணி அந்த 30 above கொண்டு வந்துட்டேன். இப்போ தாராளமாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹாரன் கூட அடிச்சுக்கலாம், அவங்க கொஞ்சம் வழி விடுவாங்க. தேர்ட்லேயே வரேன். இதில் ஒரு டேனிங் இருக்குது பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. போகிற வண்டிகளும் டேன் ஆகுது, வர வண்டிகளும் டேனிங்லேருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது நான் அடுத்த கியர் போட வேண்டாம். தேர்ட்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு டேனிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம கியரப் பண்ணலாம். இந்த இடத்துல 4th போட்டோம்னா மறுபடியும் ஸ்லோ பண்ணுவேன். இப்போ 30 ஸ்பீடு வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சமாக லைட்டாக கிளச் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துடுறேன். கொஞ்சமாக 1 மில்லிமீட்டர் தான் மிதிப்பேன், உடனே எடுத்துருவேன். இந்த வைப்ரேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். பதட்டத்தில் பிரேக் மட்டும் அழுத்துறாங்க, கிளச்சை மிதிக்க மறந்துடுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்க போகும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் வீடியோஸ் போடுறேன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்காது. அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அந்த கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் வீடியோ பெருசாக எடுக்கிறது கிடையாது. முதல்ல அவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்து ஓரளவுக்கு ஓட்டுறாங்க அப்படிங்கிற போது தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் அதே விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுப்போம். ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு ஃபியர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். சில விஷயங்கள் கேமராவில் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது தான். முடிஞ்ச வரை நானே ட்ரைவ் பண்ணும்போது அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஓன் கார் வச்சுருக்கீங்க, லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவைலபிளாக இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் நேரில் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா நான் நியர்பையில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரை ஹெல்ப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கியரில் தான் வந்தேன். அந்த இடத்துல ரோடுமே பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஃபஸ்ட்டு கியரில் தான் வந்தேன். இப்போது 2nd கியர் அப் பண்ணிட்டேன். ஸ்லோவாக போகலாம். அப்படியே நிற்குது மாடு, பயந்து நிற்குதான்னு தெரியல. 3rd கியர் போட்டுடலாம். டக்குன்னு உள்ள குறுக்க வராங்களா, பதட்டமே பட வேண்டாம். அவங்க ஒரு ரன்னிங் ஸ்பீட்லேயே போயிடுவாங்க, பிரச்சனையே இல்லை. ரிலாக்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து இருக்கணும். முடிஞ்சால் பிரேக்லேயும் வச்சுக்கணும். பிரேக் மிதிக்கக்கூடாது, எப்போனாலும் தேவைப்படணும். அதுக்காக இப்போ பிகினராக இருக்கும்போது டக்குன்னு பிரேக்கு நினச்சி ஆக்சிலேஷன் கொடுத்துருவோம். அதுக்காக தான் கால் அங்கே வச்சுக்கணும் பிரேக்கில். இப்போ 4th கூட போடுறேன். 50ல் தான் போய்கிட்டு இருக்கு. 40 அபோனாலே 4th தான் எனக்கு இந்த வண்டியை பொறுத்த வரை. தெரியும் உங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட் வெஹிக்கிள்லாம் கியர் அப் பண்ணுங்கன்னு சொல்லும்ல, கியர் அப் பண்ணுங்கன்னு அதுவும் சொல்லுது. ரோடும் ஃப்ரீயாக இருக்குன்னா தாராளமாக கியர் அப் பண்ணிடுங்க. கியர் அப் பண்ண சொல்லுது, டிராஃபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கியர் அப் பண்ண தேவையில்லை. அது இண்டிகேஷன் காட்டுது அப்படிலாம் நினச்சி நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பைக் இந்த ஆட்டோ ஏறுதா, சரி ஓகே நமக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னா நம்ம போயிடலாம். அவர் கொஞ்சம் லெஃப்ட்லேயே தான் போகிறாரு. சில பேர் இண்டிகேஷனை மட்டுமே பார்த்தே ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்படிலாம் பழக வேண்டாம்.
அது காட்டுறதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கியரை பண்ண சொல்லுதுன்னு நல்லது தான். ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து கம்மியான கியர்லேயே ஸ்பீடாக போய்கிட்டே இருப்பீங்க. அதை பார்த்து கியரை பண்ணுறது நல்ல பழக்கம்தான். ஆனால் அதை மட்டுமே நம்ம பார்த்து ஓட்டக்கூடாது. இப்போ நான் 4th தேர்ட் வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ண பார்த்தீங்களா, 30 கிட்ட வந்துருச்சு ஸ்பீடு. 4th கியர்லேருந்து 3rd கியர் வந்துட்டேன். இப்போவும் சேம் அதே தான், டேர்னிங் இருக்குது. அந்த குட்டியான டாட்டா ஏசின்னு சொல்லுவீங்களா, அது வந்து அந்த ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குச்சு. நான் அங்கேயே பார்த்துட்டேன். அப்போது டேர்னிங்கும் இருக்குது, ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஸ்பீடே தேவையில்லை, நம்ம ஒரு கியர் டவுன் தான் பண்ணணும். 4thலேருந்து 3rdலேருந்து 2ndே வந்துட்டேன் நான் அந்த இடத்துல. ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணேன், 2nd கியர் வந்துட்டேன். கொஞ்சம் ரோடு கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்குது. ஸ்பீடு பிரேக்கர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் திண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அதனால் ஃபஸ்ட் கியர் போட்டேன். நல்லா உயரமாக இருக்குது, ஏறி இறங்கணுன்னு பள்ளமும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் கியர் போட்டேன். இதில் 2nd கியரே போதும், சின்ன ஸ்பீடு பிரேக்கர் தான். செகண்ட்லேருந்து 3rd வந்தேன். 3rdலேயே க்ரூஸ் பண்ணுறேன். ஃபோன் பேசிக்கிட்டே போகாதீங்க. ஃபஸ்ட்டு கியர் கூட வந்துடலாம். அது கொஞ்சம் எல்போர்டு வண்டினால கொஞ்சம் நின்று பொறுமையாக பார்த்து தான் போவாங்க. நம்ம வேகமாக லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணியும் வரலாம். ஸ்பேஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிரும். பார்க்குறேன், சின்ன ஸ்பேஸ் தான் அந்த காருக்கும் இந்த காருக்கு இடையில. லெஃப்ட்டு ரைட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்து அந்த கேப்பில் கரெக்டாக வந்துட்டேன். ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே கண்ட்ரோலாகவே வரணும். ஏன்னா திடீர்னு அந்த எல்போர்டு வெஹிக்கிள் வந்து ரைட்டில் ஏறிட்டாங்கன்னா உரசிடுவாங்க. இப்போது 3rd கியர் அப் பண்ணலாம். ஆக்சிலேஷன் வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சமாக. அதிகமாக கொடுத்தா ஸ்பீடாக போயிடும். ஏன்னா 3rd கியரில் இருக்குது. 3rd கியரில் இருக்கிறனால ஒரு 50 வரை கூட வண்டி போகும், ஸ்பீடாக போயிடும். நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் வண்டி. லைட்டாக ஒரு மில்லிமீட்டர் தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கால் எடுத்துட்டேன். ஆட்டோ கிராஸ் ஆகுதா, கால் எடுத்துகிட்டு நமக்கு ஸ்பீடு தேவையில்லைனால கால் எடுத்துகிட்டு இப்போ மறுபடி ஆக்சிலேஷன் கொடுத்துடலாம். இப்போ அங்கே எங்கேயோ பள்ளமாக கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். வண்டிங்கெல்லாம் அப்படி ஏறி இறங்கி வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் கண்ட்ரோலாக ஸ்லோவாக போயிடலாம். தெரிஞ்சிடும் அந்த வண்டிங்க போகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிகினராக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஸ்ட்ரீட் வழியாகவே ட்ரைவ் பண்ணலான்னு தான் ஐடியா. அதனால் இந்த லெஃப்ட் ஒன்று வரும், அதில் போயிடலாம். கொஞ்சமாக பிரேக்கு கேப் இருக்குன்னு தெரிஞ்சால் ஆக்சிலேஷன் கொடுத்து போயிடலாம். சிக்னல் இப்போ ரெட்டு தான் இருக்குது நமக்கு. இந்தளவு குலுங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் நம்ம ஸ்லோ பண்ணி 2nd கியர் போட்டு ஸ்லோவாக ஏறி இறங்கி கூட போகலாம். லெஃப்ட் மிரர் பார்க்குறேன், இது வண்டிங்க வரல. அதனால் இப்போ நம்ம ரைட்டு போனோம். ஸ்ட்ரெயிட்டுக்கு சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு.
இப்போ நமக்கு இல்லை அது. அந்த க்ரீன் வந்து இங்கேருந்து வரவங்களுக்கு, லெஃப்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறவங்களுக்கு தான் க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு. ஃப்ரீ லெஃப்ட் போகிறவங்க அதிலே போயிடுவாங்க. நம்ம இங்கே வந்து நிற்கலாம் தாராளமாக. இப்போ நான் ஹேண்ட் பிரேக் கூட யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக. இப்போ அங்கே எல்லோ ஆயிடுச்சா, கண்டிப்பாக நமக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. அதனால் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கே ரெட் வந்துருச்சா, இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இங்கே சிக்னல் இருக்குன்னு நினைக்கிறேன், நமக்கு விசிபிள் ஆகலைல்ல. இப்போது ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணுறேன். அங்கே சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, 20 செகண்ட் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு லெஃப்ட் வரும், ஷார்ப் லெஃப்ட்டு. லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்லேயே அப்படி க்ளோஸ் பண்ணலாம். செகண்ட் கியரே போதும், ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அடுத்த கியர் போட்டோம் அப்படின்னா ஸ்பீடாக திரும்புகிற மாதிரி இருக்கும். இது ஸ்லோ ஸ்பீட்லேயே கண்ட்ரோலாக அப்படி எவ்வளோ தேவையோ ஸ்டியரிங்கை திருப்பிக்கணும். போதும், அவ்வளோதான். போதும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. அவ்வளோ பாருங்க. டக்குன்னு ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா லெஃப்ட்டு நல்லா ஒதுங்கி போயிடும்ல, அவ்வளோ போக வேண்டாம்ல. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ திரும்ப போகிறோம். இப்போ அந்த கார் வரதுனால ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஒரு கண்ட்ரோலான ஸ்பீடில் போகும். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பிரேக்கில் கால் வச்சுக்கணும், மிதிக்கக்கூடாது, வச்சுக்கணும். எப்போனாலும் நிற்கிற மாதிரி வரும்ல. சப்போஸ் அந்த கார் வரும்போது ஒரு பைக் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நிற்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அவங்க தப்பு பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம், அது நடக்கிறது தான் ஆஸ் யூஸ்வல். இப்போ திண்டு மாதிரி இருக்குது இந்த ஸ்பீடு பிரேக்கரு. ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், ஸ்லோவாக ஏறி இறங்குறேன். மெயின் ஸ்பாட்டு தான், ஹார்ன் அடிச்சுக்கலாம். லெஃப்ட் எவ்வளோ ஒதுங்கி போக முடியுமோ அவ்வளோ ஒதுங்கி போனீங்கன்னா அந்த காருமே அவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். அது போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம ரைட்டில் ஏறி போனோம்னா அது பிரேக் அடித்து அதை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லெஃப்ட் எவ்வளோ ஒதுங்க முடியுமோ அவ்வளோ ஒதுங்கி போங்க. பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குன்னா நம்ம லெஃப்ட்டில் ஒதுங்கி தான் போகணும். எதிர்க்க திடீர்னு வண்டி வரும் நமக்கு தெரியாது. இப்போ செகண்ட் கியர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் ரிலீஸ் பண்ணுறேன், ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கியர் கூட போட்டு பொறுமையாக ஏறி இறங்கி மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் கியர் போடலாம். செகண்ட்லேயே போயிடலாம். பார்க்கலாம், கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்லாம் கம்மியாகி ரோடு ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சுதுன்னா தேர்ட் கியர் போடலாம். இப்போ ரோடு ஸ்ட்ரைட்டாக தெரியுது, இருந்தாலும் ரோடு குண்டும் குழியுமாக பள்ளமாக தான் இருக்குது. செகண்டே போதும். அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடு போக போகிறது இல்லைல்ல. ஸ்பீடு பிரேக்கர்ஸும் வருது. கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன், ஃபுல் கிளச்சி. ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுறேன். உடனே அடுத்த கியர் யோசிக்கவே கூடாது, உடனே அடுத்த கியர் போட்டுடணும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, அதனால் நான் செகண்ட் போட்டேன். ஃபஸ்ட்லேயே கூட ஸ்லோ ஸ்பீட்லேயே கூட வரலாம். இப்போ இந்த ஆட்டோ வர்றதுனால தான் நான் ஸ்லோ பண்ணேன், இல்லை ரன்னிங்லேயே இருந்திருப்பேன். ஏன்னா அந்த டிராக்டர் நிற்கிறதுனால அந்த ஆட்டோ கொஞ்சம் ரைட்டு ஏறி தான் வர முடியுது. கொஞ்சம் கேப் விட்டுடலாம், ஸ்லோ பண்ணிடலாம். நான் வந்துடுவேன், நான் தான் லெஃப்ட்டு வரேன், நான் தானே ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம். டிரைவிங்கை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்கிறது தான், விட்டு கொடுத்து போகிறவங்க தான் ஸ்மூத் டிரைவிங் பண்ணுவாங்களே. சும்மா ஓவர்டேக் பண்ணி நான் தான் முந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கியரு அந்த பக்கத்துலேருந்து வண்டி வருதான்னு பார்க்கணும். திரும்பும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டில் ஏறி தான் லெஃப்ட் வரணும், ரைட் வரணும். பாருங்கள், லெஃப்ட்லேயே ஒட்டி வந்திருக்கேனா. இப்போ அந்த சைடு ஒரு காரு இல்லை பெரிய வெஹிக்கிளே போனால் கூட பிரச்சனையே இல்லை, ஈஸியாக அது வந்து கிராஸ் பண்ணி போயிடும். தாத்தா பயப்படுறாங்க, நான் பார்த்து பொறுமையாக தான் வரேன். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம், ஸ்லோவாக ஏறி இறங்கலாம். ஹார்ன் அடிச்சுக்கலாம், பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போது செகண்ட் கியர் போட்டுடலாம், ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, செகண்ட் கியர் போட்டுடலாம்.
30 மினிட்ஸ் கிட்ட போகுது. ரொம்ப லாங்காக போட்டால் கூட ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா அங்கே நிப்பாட்டி வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும்ல அடுத்தடுத்த கண்டென்ட்லாம் போடுறதுக்கு. பஸ்ஸு வருதுன்னு தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். பஸ்ஸும் வரும், நம்மளும் போகணும், ஒரு நல்ல ஸ்பேஸ் விடணும். அதுக்காக இந்த ரோடு குண்டு குழியமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கியரே பெஸ்ட்டு. எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. நம்ம பாஸ் லைட் அடிச்சுட்டு ரைட்டு ஏறி வரலாம். அவ்வளோ பள்ளம் இருக்குது. அவருமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவார். நம்ம பாஸ் லைட் அடித்ததுனால அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டார். லேடி தான், பரவாயில்ல, ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வண்டி என்ன பண்ண போகிறாங்க? ரிவர்ஸ் வர போகிறாங்களா? ஓகே, வரட்டும். மேலே ஏற்ற போகிறாரா? ஓகே. ஓகே கைஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் 1-to-1 டிரைவிங் நீடு தேவைப்படுதுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எங்கே இருந்தாலுமே அவைலபிலிட்டி பார்த்துட்டு நான் நேரில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்.